உங்க விஜய் நான் வரேன்னு சொன்னார். 1000 ரூபாய் கொடுத்து இந்த பெண்களுக்கு 5000 கொடுக்குற பயன். யார மேல பயம்? விஜய் மேல பயம். புரியுதுங்களா? உங்களுக்கு போன பொங்கலுக்கு ஒத்த நையா பைசா கொடுக்கல, இந்த பொங்கலுக்கு 3000 கொடுக்குற. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டா கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அந்த ஓய்வூதியம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு ஓய்வூதியத்தை கொடுத்துருக்கிறேன். யார் மேல பயம்? விஜய் மேல பயம். தூய்மை பணியாளர் போராடுறான், அவன் கோரிக்கை முன்னால ஏத்துக்க முடியல, அவங்களை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடு போடுறோம்னு சொல்ற. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். புரியுதுங்களா? இது எல்லாம் நீ எப்படி இதெல்லாம் நீ நிறைவேற்ற? இவ்வளவு காலம் பண்ணாது, இப்ப எப்படி பண்ற? புரியுது? ஆளே இல்லாத காங்கிரஸ் கட்சி நீ சொல்லி இருக்கிற. இன்னார காங்கிரஸ் துரத்தி விட்டுட்டு இருப்ப. 25 சீட்டுக்கு கூட தகுதி இல்லாத காங்கிரஸ் சொன்ன நீ இன்னைக்கு 28 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குற, போனஸ் ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறனா யார் மேல பயம்? விஜய் மேல பயம். தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னு அந்த தேமுதிக கூட்டு ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறிய, யார் மேல பயம்? விஜய் மேல பயம். நல்லா பாத்துங்க. புரியுதுங்களா? இந்த விஜய் மேல இருக்கிற பயம் ஒதிரி போயிருக்கிற எடப்பாடி டிடிவி தினகரன் ஒருத்த மூஞ்சில ஒருத்தர் துப்பிக்கினாங்க. புரியுதுங்களா? ஒருத்த மூஞ்சில ஒருத்தர் துப்பிக்கினாங்க. சை, திரும்பி திரும்பி போயிட்டாங்க. நீ துரோகி, நீ துரோகி. இன்னைக்கு 2 பேரை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் முட்டுக்கிறாங்க. அது லிஸ்ட்லயே கிடையாது. யார் மேல இருக்கிற பயம்? விஜய் மேல இருக்கிற பயம். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு இந்த எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இன்னைக்கு பிஜேபி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு. யார் மேல பயம்? விஜய் மேல பயம். தமிழ்நாட்டு அரசியலை தலை கீழே இன்றைக்கு விஜய் மாற்றி வைத்திருக்கிறார். பயத்தால பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா?